அழகுங்கிறத மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, வெள்ள தோலா இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், அதுக்கு இந்த கலர் ரசாயனங்கள பூசிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அழகுங்கிறது அது இல்ல. ஒருத்தரோட குணத்த வச்சு தான் நிர்ணயம் பண்ணப்படுது. நீங்க ஒருத்தர்கிட்ட நல்லது நெனச்சு, நல்லபடியா பேசி, நல்லபடியா பழகுனாலே, நீங்க அவைங்களுக்கு அழகா தெரிவீங்க, கடவுளா தெரிவீங்க, தெய்வமா தெரிவீங்க. ஒரு அவைங்களோட வழிகாட்டி மாரி தெரிவீங்க. அதனால எல்லாத்துக்குமே நல்லதா நெனைங்க. நாம எல்லாருமே அழகா தெரிவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அப்புறம் எது அசிங்கம்? அசிங்கம் என்பது தவறான நோக்கங்கள், கெட்ட எண்ணங்கள், தீய செயல்கள் போன்றவற்றை குறிக்கும். புரியுதா? நாம நல்லது நெனச்சோம்னா, நாம அழகு. நாம கெட்டத நெனச்சோம்னா, நாங்க அசிங்கம். அதுதான் உண்மை. இந்த அழகு, அசிங்கம் அப்படிங்கிற விஷயம் உங்ககிட்ட நான் எதுக்காக சொல்லணும்னு நெனச்சேன்னா, இந்த அழகு, அசிங்கத்த வச்சு தான் இப்ப நான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில இந்த கடந்த வாரங்கள்ல நடந்த நான் பார்த்த விஷயத்த சொல்லப் போறேன். அது எவ்வளவு அசிங்கமா வெளிய மக்கள்கிட்ட காட்டப்பட்டிருக்கு. அந்த அசிங்கத்தையும் மக்கள் ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த அசிங்கத்த ரசிக்கும்போது மக்கள் அசிங்கப்பட்டுட்டு இருக்காங்க.